நான் தப்பு பண்ணேன் தான். ஆனா இப்போ எந்த தப்பும் பண்றது இல்ல. பண்ண தப்புக்கும் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். ஆனா எல்லாத்தையும் மீறி ஏதாவது பெருசா நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. காசு கொடுத்து வேலை வாங்கினதும் வீட்டில் இருந்த கொஞ்சம் மரியாதையும் போச்சு. லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சதும் மிச்சம் இருந்த மரியாதையும் போச்சு. இப்போ வேலை போச்சுன்னு வச்சுக்கியேன், அப்படித்தான். யாரோட முகத்தையுமே என்னால் பார்க்க கூட முடியாது. வேலையெல்லாம் ஒண்ணு போகாது, நீங்க கவலைப்படாம இருங்க. எங்க அப்பாவை நினைச்சாதான் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அவரு ஒன்றும் இல்லாதப்பவே அந்த பேச்சு பேசுவாரு. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, சலங்கையை கட்டிட்டு ஆடிடுவாரு. கேவலமா என்னை திட்டுவாரு, அசிங்கப்படுத்துவாரு. நான் தான் சொல்றேன்ல, அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, வேலையெல்லாம் போகாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நான் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, தேவையில்லாம பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருங்களேன். எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும் மீனா? என் வேலை மீனா, என் வேலை. நம்ம தனியா அபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சிருந்துருக்கலாம். இங்க 50 பேர் கூட இருக்கும். வேலை போன அடுத்த நிமிஷமே இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்னை எல்லாரும் கேவலமா பாப்பாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் போகாதுங்க, கவலைப்படாம இருங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டு பேசாம இருந்திருக்கணும். இருக்கிறத விட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டேன் பாத்தியா? இருக்கிறதும் போக போகுது. அதெல்லாம் ஒண்ணு போகாதுங்க, எதையும் யோசிக்காம படுத்து தூங்குங்க. எனக்கு இனிமே தூக்கம் வரும்னு தோணல மீனா. வெளியில அப்பா வேற டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் மீனா, நீ தூங்கு. உங்களுக்கு வேலை போகாதுங்க, தைரியமா இருங்க. அக்கா, என்னக்கா, என்ன நடக்குது உள்ள? அந்த கதையை ஏண்டா கேக்குற? செந்தில் வீட்ல இருந்து டிவி வந்தப்ப அதை தூக்கி பரன் மேல போடுன்னு சொன்னாருடா. இப்ப என்னடானா, கடைக்கு போற நேரம் தவிர மத்த நேரம் பூரா டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காருடா. அடக்கடவுளே. அவர் உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, பாவம் சரவணனையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. தூங்கவே விட மாட்டேங்கிறாருடா. ஏக்கா, அவன் ஏற்கனவே தூக்க வரலன்னு தானே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, அவனை படம் பாரு படம் பாருன்னு உட்கார வச்சிட்டு இருக்காரு. சரவணன் பாவம், அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கான். இந்த மனுஷன் இன்னும் இல்ல குட்டையை குழப்பி விடுவாரு. டேய், அவருக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுதுடா. அவரை எப்படி சரி பண்றதுன்னே எனக்கு தெரியலடா. ஓ சரி, அப்ப நான் வேணா போய் மச்சாங்கிட்ட பேசவா? லூசாடா நீ பேச போனா உன்னையும் உட்கார வச்சு படம் பார்க்க சொல்லுவாரு. இது பாரு, அப்படியே பேசாம கிளம்பி போயிடு. ஆத்தி, ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். சரவணனை காப்பாத்த போய் அப்புறம் நான் மாட்டி கூடாது பாரு. நான் கிளம்பிடுறேன். சரி சரி, சாப்பிட்டியா? ஆச்சுக்கா, நீ சாப்பிட்டியா? சரி வரேன், குட் நைட். சரி, அப்புறம் வந்து பாத்துக்கோ, சரியா? வரட்டுமா? இத பாரு, மச்சான் கண்ணுல படாம போய் தூங்கு. ஆமாடா, சரி சரி, குட் நைட்க்கா, வரேன்க்கா, போய் தூங்கு, நாளைக்கு பேசலாம். கதிரு சொல்லு, என்ன விடிஞ்சிருச்சா? விடியலாம் இல்ல, நான் லைட் போட்டிருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? 12 ஆகுது. எதுக்கு இந்த நேரத்துல எல்லாம் என்ன எழுப்புற? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? என்ன ராஜி இதெல்லாம்? தூங்குறவனை எழுப்பி இப்படிதான் பேசுவியா? உன்னா முகத்தை அப்படி பாவமா வச்சிரு. இப்படியே என்ன ஏமாத்திருவல்ல? சரி சொல்லு, என்ன பேசணும்? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரல? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? நமக்கு குழந்தை பிறக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆமா, ஆசைப்பட்டாங்க. அவரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கும் குழந்தைய பத்தின யோசனையாவே இருக்கு. அதான் நீ பிரெக்னென்ட்டாவே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. இப்போ பிரெக்னெண்டா இல்ல, அதுக்காக குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு இல்லையே. நாம குழந்தை பெத்துக்கலாமா? என்ன அப்படி பாக்குற? சொல்லு, நம்ம குழந்தை பெத்துக்கலாமா? பெத்துக்கலாமே. 1 2 3 கூட பெத்துக்கலாமே. விளையாடாத, நான் சீரியஸா பேசுறேன். நானும் தாமா சீரியஸா கேக்குறேன். அப்பா பாவம் கதிர். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்றியா? அவரை குழந்தை பெத்துக்க சொல்றியா? என்ன கதிர் பேசுற நீ? நமக்கு குழந்தை பிறந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ சந்தோஷப்படுவியா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த நினைக்கிறேன் நுணைக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. சந்தோஷப்படுவியா மாட்டியா? நம்ம குழந்தை பெத்துக்கலாமா? நம்ம குழந்தை பெத்துக்கலாம். இந்த எக்ஸாம், IPS கனவு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தை பெத்துக்கலாம். எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகே இல்ல? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வாழ்க்கையில ஏதோ உடனே பண்ணணும், ஏதோ பொறுமையா பண்ணணும்லாம் யோசிக்க மாட்டியா நீ? அப்பா ஆசைப்பட்டாராம், உடனே அவ குழந்தை பெத்துக்க போறாளாம். இதோ பாரு, நீ குழந்தை பெத்துக்கணும்னு உங்க அப்பா இப்பதான் ஆசைப்படுறாரு. ஆனா நீ IPS ஆகணும்னு வருஷ கணக்குல நீ ஆசைப்படுற. உங்க அப்பாவோட ஆசைக்காக உன் ஆசையை தியாகம் பண்ண போறியா? இல்ல கதிர், நான் பேசாத சொல்லிட்டேன். ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கோன்னு தெரியும்ல. IPS ஆகிறதா உன்னோட கனவு லட்சியம் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கோம். எல்லாரும் கேட்பாங்க, என்னமா ராஜி நீ IPS ஆகிறதுக்கு முயற்சி கூட எடுக்கலையான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவ? இல்ல
குழந்தை பிறந்ததுனால பரீட்சைக்கு படிக்க முடியல. இப்ப என் குழந்தைய பாத்துக்கிட்டு அதுக்கு டயப்பர் மாத்திட்டு இருக்கேன். வீட்டோட இருக்கேன்னு சொல்ல போறியா? குழந்தை பெத்துக்கிட்டு கூட ஐபிஎஸ் ஆகலாம்ல. ஐபிஎஸ் ஆகிட்டு குழந்தை பெத்துக்கலான்னு யோசிச்சு பாரு. அப்ப எம்பிட்டு கெத்தா இருக்கும். இல்ல கதிர், நான் இங்க யோசிச்சேன். பாரு, சும்மா இல்ல, டெய்லி உன் கூட நான் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வந்ததும் பிராக்டிஸ் பண்ண சொன்னதும் இதுக்காக வீட்டுல அம்முட்டு போராடி பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதெல்லாம் சுத்தமா மறந்துட்டியா நீ? இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போனமே அதையும் மறந்துட்டியா நீ? 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கோம் ராஜி, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு கதிர். நான் பேசாத. தோ பாரு, நீ நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதணும், அடுத்தது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆகணும், சைரன் வச்ச ஜீப்ல நீ கெத்த வீட்டு வாசல்ல வந்து இறங்கணும். இது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தை பெத்துக்கலாம், அதை ஸ்கூல்ல சேர்க்கலாம், டைப்பர் மாத்தலாம்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இதோ பாரு, அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் உங்க அப்பா வீட்டுல விட்டுருவோம் பாரு. என்ன கதிர் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நிஜமா தான் சொல்றேன், உங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். நான் போக மாட்டேன். அப்ப அங்க போகாம இருக்கணும்னா நான் சொல்றது கேளு. நேத்து வரைக்கும் குழந்தைய பத்தி யாராவது பேசுனாங்களா? இல்ல. ஏதோ நம்மளா ஒரு சந்தேகத்தை கிளப்ப போய் இன்னைக்கு அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அம்புட்டுதான். நம்ம அமைதியா இருந்தா 2 நாள் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. ஆனா உன்னால உன் கனவை மறக்க முடியுமா ராஜி? ஐபிஎஸ் ஆகாம அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சி பண்ணாம உன்னால இருக்க முடியுமா? முடியாதுதான். தோ பாரு, இந்த அப்பா சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் வீட்டோட விட்டுட்டு நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. உனக்கு ஐபிஎஸ் ஆகணுமா இல்ல அம்மா ஆகணுமா? நல்லா யோசி. உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு ராஜி. இன்னைக்கு நீ என்ன பண்ணா 10 வருஷம் கழிச்சு நீ வருத்தப்படாம இருப்பியோ அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஐபிஎஸ் ஆகணும். நீ உறுதியா தானே சொல்ற? ஆமா, உறுதியா தான் சொல்றேன். அப்ப இப்போதைக்கு இந்த குழந்தை கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குற வேலையை பாரு. போ, லைட் ஆஃப் பண்ணு. கரெக்டா தான் பேசுறான், ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. அப்படியே கடகடன்னு பேசுறான். என்ன முணுமுணுப்பு? ஆ, ஆ, இல்ல, காலையில எந்திரிச்சு படிக்கணும், அதை எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்போதைக்கு தூங்கு. குடுமா. என்னப்பா ஏன்பா முத்து, ராத்திரி நல்லா தூங்குனியா ஐயா? தூங்கணுமா? இப்போ உடம்பு பரவாயில்லையாப்பா? நல்லா இருக்குமா. ஏன்பா முத்து, அம்மா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஏன் கேக்குறீங்க? என்னமோ தோணுச்சுப்பா, ஏதோ அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோன்னு தோணுது. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் டாக்டரே சொல்லிட்டாரேப்பா, உனக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் எதுக்காகப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? மனுஷன் விஷயமா எப்போ என்ன நடக்கும்னு யாரால சொல்ல முடியும்? ஏன்பா, வயசான காலத்துல குத்துக்கல் மாதிரி நானே நல்லா இருக்கேன். நீ எல்லாம் பல வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா இருப்பப்பா. நல்லா இருந்தா சந்தோஷம்தாம்மா. ஆனாலும் நடக்கிறதையெல்லாம் வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னப்பா முடிவு? 1000 பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க இந்த வீட்டுல இம்புட்டு நாளா ஒத்துமையா தான் இருந்துட்டு. ஒருவேளை நாளை பின்ன நான் இல்லைன்னாலும் முத்து, இதே மாதிரி இந்த குடும்பம் ஒத்துமையோட சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். வேண்டாம்ப்பா, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? தேவையான பேச்சு தாம்மா பேசுறேன். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். உங்க அனுமதியோட நாம சொத்தை பிரிச்சா என்னன்னு யோசிக்கிறேன். என்னம்மா பாக்குறீங்க? ஏன்பா, இப்ப அதுக்கான அவசியம் எதுவுமே இல்லையே. அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. எனக்கும் சக்திக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருது. பழனியும் உருப்படியா இப்பதான் குடும்பத்துல சேர்ந்திருக்கான். அவனுக்கும் ஏதாவது பண்ணணுமா? இல்லப்பா, நீ சொல்ற, எனக்கு பெருசா இதுல உடன்பாடு இல்லை. ஆனாலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா பண்ணுப்பா. நான் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானம்மா. வடிவு, வடிவு, இதோ வரங்க. வடிவு, என்னங்க? போய் சக்தியையும் பழனியும் கூட்டுவா. போ. சரிங்க. என்ன மாமா? என்னங்க நீ வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உங்க அண்ணன் தான் கூப்பிட்டாங்க. சொல்லுங்கண்ணே. என்ன வர சொன்னீங்க? உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காரு சக்தி. அண்ணா, என்ன விஷயமா கூப்பிட்டிய? நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துறேன். அதை பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். என்ன முடிவுங்கண்ணா? அம்மா கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்டயே சொல்லிடுறேன். இம்புட்டு நாளா எல்லாரும் ஒன்னா எல்லா சொத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இனிமேலும் அப்படி பண்ணிட்டு இருக்க வேணாம். நாம சொத்தை பிரிச்சிடலாம். இனிமேலும் அப்படி பண்ணிட்டு இருக்க வேணாம். நாம சொத்தை பிரிச்சிடலாம். எதுக்குண்ணே சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு? அது இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போட்டுமே. சும்மா இருப்பேப்பா, மட்டும் சும்மா இருக்கணும் பத்தியா? இல்ல பழனி, எல்லாமே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்துக்கு செஞ்சிடணும். திடீர்னு முடிவு எடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்காண்ணா? உங்க அண்ணன் அவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான். எதுக்குங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்லாம்? மாமா, உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அதைத்தான் நானும் சொன்னேன். எங்க அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இல்லம்மா, இதான் சொத்தை பிரிக்கிறதுக்கான நேரம்னு எனக்கு தோணுச்சு. தோணுன நினைப்ப
தூரமா போடாம சொத்தை பிரிச்சிடலாம். இதுல எனக்கு ஒன்றும் பெருசா விருப்பம்லாம் இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக மன நிம்மதிக்காக நீங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துக்கிறேங்கண்ணா. ஏன் அண்ணா இப்படியெல்லாம் யோசிக்குது? ம், நீ என்னடா சொல்ற? எனக்கு இதுல சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அதென்ன அப்படி சொல்லிட்டிய? மாமா ஒரு முடிவு பண்ணிருக்காருன்னா சரியா தான் இருக்கும். என்ன சுகன்யா நீ? மாமா விருப்பப்பட்ட மாதிரியே பண்ண சொல்லுங்க. உங்க விருப்பம் என்னமோ அதே மாதிரி பண்ணுங்கண்ணே. சரி, நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு பண்ணிடலாம். சரிங்கண்ணா, நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை அப்படியே நான் ஏத்துக்கிறேங்க.